ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டாக் பல்ஸ். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஐபிஓனா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐபிஓட அப்ரிவேஷன் என்னென்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது எப்போல்லாம் ஒரு கம்பெனி வந்து ஐபிஓக்கு வர்றாங்க, புதுசாக வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த ஐபிஓன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஐபிஓ உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வச்சுருக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்கீங்க. அது வந்து உங்களோட கடை. நீங்கள் எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸும் எடுக்காமல் நீங்கள் மட்டும்தான் அந்த கம்பெனியை ஓன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக அப்போது இருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், தமிழ்நாடு நீங்கள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட போதுமான ஃபண்ட்ஸ் இல்லை, அதாவது போதுமான கேபிட்டல் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ தான் இந்த மாதிரி ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது கம்பெனி அது வரைக்கும் உங்கள் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணி அந்த ஐபிஓ வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சோ அதிலிருந்து அந்த கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக மாறிடும். அதாவது பொதுமக்கள் எல்லாருமே அந்த ஷேர்ஸை வாங்கலாம், விற்கலாம். ஸோ இப்போ ஐபிஓனா என்னன்றது ஜென்ரலாக பார்த்துட்டோம். ஐபிஓட பர்பஸ் என்னன்றதை பார்க்கலாம். கம்பெனிஸ் கோ பப்ளிக். அதாவது எப்போல்லாம் பப்ளிக் போகுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் லிஸ்ட் ஆக போகுது, ஸ்டாக் மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுதுன்றது அர்த்தம். ஸோ எதுக்காண்டி லிஸ்ட் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில்? அவங்களுக்கு கேபிட்டல் தேவை. அதாவது பணம் இருந்தால் தான் எல்லா ஏரியாலையும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டெட் ரீபேமெண்ட். டெட்டுனா கடன். நம்ம மேக்ஸிமம் டெப்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம எப்படி சொல்லணும்னா டெட் அப்படின்றது தான் சொல்லணும். அதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். பர்பஸ் என்னன்றதுனா நமக்கு மெயினாக இந்த கேபிட்டல் தேவைன்றதை பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த கேபிட்டல் கிடச்சோன்னா, கேபிட்டல்னால் என்னென்னா இந்த ஃபண்டு, இந்த பணம். இந்த ஃபண்டு வந்து யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா பொதுமக்களுக்கு இங்கிலீஷில் என்னென்னா பப்ளிக். இனிஷியல்னால் முதல் தடவை, பப்ளிக்னா பொதுமக்களுக்கு, ஆஃபரிங்னால் கொடுக்கறது. பொதுமக்களுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதுக்கு பேர் தான் இனிஷியல். அதாவது எதை கொடுப்பீங்க? உங்கள் கம்பெனியோட ஷேர்ஸ் எதுக்காக வேண்டி கொடுக்குறோம்? அந்த கம்பெனிக்கு வந்து ஃபண்டு தேவை, கேபிட்டல் தேவை அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றது பார்ப்போம். கம்பெனி பெர்ஸ்பெக்டிவில் ஆக்சஸ் டு எ லார்ஜ் பூல் ஆஃப் கேபிட்டல். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கேபிட்டல், அதாவது ஃபண்டு தான் நமக்கு நிறையா தேவைப்படுது. இப்போது நீங்கள் வந்து 100 ரூபா போடுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி இப்போது 1,00,000 பேர் போட்டாங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய மடங்கு வரும் இல்லையா? அதாவது கம்மியான ஃபண்ட்ஸ் ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணாலே நம்ம நிறையா கோடிக்கணக்கில் அது அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். இன்க்ரீஸ்டு விசிபிலிட்டி அண்ட் க்ரெடிபிலிட்டி. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்கீங்க. அது ரொம்ப சின்ன ஐஸ்கிரீம் கடை. ஆனால் நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள், நீங்கள் ஜொமேட்டோ எடுத்துக்கோங்க. ஜொமேட்டோ வந்து பெரிய லெவல், ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. அந்த இந்தியாவில் இப்போ யார்கிட்ட கேட்டாலும் ஜொமேட்டோனா என்னென்னு தெரியும். அதே மாதிரி உங்கள் ஐஸ்கிரீம் கடையும் தெரியணும்னா இந்த விசிபிலிட்டி அண்ட் க்ரெடிபிலிட்டினா நம்பகத்தன்மை. இது இப்போ ஜொமேட்டோ வந்து நம்பலாம். விசிபிலிட்டியும், அதாவது எங்கேனாலும் நமக்கு தெரிஞ்சிடும், டக்குன்னு ரெகனைஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இதோட ஒன் ஆஃப் த அதர் அட்வான்டேஜ். லிக்விடிட்டி கிடைக்கும். அதாவது பப்ளிக் லிஸ்ட் ஆனோன்னு ஐபிஓ ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறையா லிக்விடிட்டி கிடைக்கும். இது ஐபிஓக்கு லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ட்ரெமெண்டஸ் க்ரோத்தாக இருக்கும். அது ரொம்ப பெரிய லெவலில் கேபிட்டல் வந்துருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸிட் பண்ணுறதுனாலும் இல்லை நிறையா பை பண்ணணுன்னாலும் அவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த தேர்ட் பாயிண்ட் பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் நல்ல எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஐபிஓ யார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெல்லாம் போலீஸ் ஒரு ஹெட் அப்படின்னு பார்த்தா செபி தான் சொல்லுவோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். செபி அப்படின்றது தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுது, அதாவது டாப் டு பாட்டம். இது நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி இன்வெஸ்டரோட ப்ரொடெக்ஷனுக்கும் அப்புறம் இன்வெஸ்டர்ஸுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கவும் செபி வந்து உதவுது. இன்வெஸ்டர்ஸ்னால் வேறு யாரும்லாம் நம்ம தான். போஸ்ட் ஐபிஓ, அதாவது ஐபிஓக்கு அடுத்து, ஐபிஓ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கம்பெனி
இந்த ஐஸ்கிரீம் கடை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிரும். அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் இப்போது நிறையா பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா, அதோட ப்ராஃபிட்டபிலிட்டிலாம் நல்லா இருந்துச்சுன்னா, பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் அனலிஸ்ட் எல்லாமே வாங்குவாங்க. நம்மளும் பப்ளிக்கும் வாங்குவாங்க. இது ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது அனலிஸ்ட்டு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், இதை பற்றிலாம் நான் ஃப்யூச்சரில் தனித்தனியாக வீடியோ போடுறேன். அண்டு போஸ்ட் ஐபிஓ முடிஞ்சதுக்கப்புறம் இது ஃபைனலி செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்துடும். அது ப்ரைமரி மார்க்கெட்னால் ஐபிஓ இனிஷியல் ஸ்டேஜ் தான், அதாவது ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் போகிறது தான் ப்ரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னால் ஐபிஓ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஷேர்ஸும் பப்ளிக்கில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ப்ரீ ஐபிஓ அண்ட் போஸ்ட் ஐபிஓக்கு நடுவில் நிறையா குட்டி குட்டி ப்ராசஸ் நடக்கும். அதெல்லாம் என்ன ப்ராசஸ்னால், அது செபிட்ட இந்த கம்பெனி போய் அதாவது அந்த கம்பெனி எந்த கம்பெனி லிஸ்ட் ஆகணும், ஃபண்டு வேணும்னு நினைக்குதோ அந்த கம்பெனி செபிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ ஃபண்டு வேணும் அப்படின்றத சொல்லும். சொன்னதுக்கப்புறம் செபி வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த ப்ராப்பராக இருக்கா, எல்லாமே உங்கள் ப்ராப்பரான கம்பெனி தானா, இல்லை ஃப்ராட் கம்பெனியா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்காண்டி ஒரு ஒரு விண்டோ கொடுப்பாங்க. என்ன விண்டோனா, இவ்வளோ ஃபண்டு உங்களுக்கு ஓகே, இந்த ஃபண்டு வந்து நீ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஐபிஓ ப்ராசஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த ப்ராசஸ் டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஜென்ரலாக என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ஒரு டேட் கொடுத்துருவாங்க. இந்த டேட்லேருந்து ஐபிஓ டேட் ஆரம்பமாயிரும். ஒரு 4 நாள் 3 நாள். அந்த 3 நாள் 4 நாளில் யாருக்கெல்லாம் அந்த கம்பெனி பற்றி ஒரு ஒரு ரஃபான ஐடியா இருக்கும், இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வந்து 3-4 கேட்டகரியாக பிரிச்சுருப்பாங்க. எப்படி நம்ம எக்ஸாம்ஸ் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கோட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்கும் கோட்டா இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் அண்ட் ரீட்டெயிலர்ஸ்னால் நம்ம இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸில் வரும். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் டிஐஐ, எஃப்ஐஐ, பெரிய பெரிய உள்நாட்டு இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த இது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஷேர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 அப்படின்னு இருக்குதுன்னா அந்த டிமாண்டை பொறுத்து இது மாறும். எக்ஸாம்பிள் 100 to 120 கூட மாறலாம். ஸோ இதெல்லாம் எல்லாமே இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த இதை பொறுத்தது. அதை வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ற விஷயமே ஒரு லக்கு, ஒரு ரேண்டமான விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு கம்பெனி இருக்குன்னா, எக்ஸாம்பிள் இப்போது டாட்டா டெக்னாலஜிஸ் ரீசெண்ட் டைம்ஸில் ஐபிஓ வந்துச்சு. அந்த டாட்டா டெக்னாலஜி கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக அதுக்கு டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறையா பேர் அப்ளை பண்ணுவாங்க. நிறையா பேர் அப்ளை பண்ணால், இப்போ 100 பேர் அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல அங்கே 10,000 பேர் அப்ளை பண்ணால் 100 பேருக்கு மட்டும்தானே கிடைக்கும். ஸோ இங்கே 10,000 பேர்த்துக்கும் கொடுத்துட மாட்டாங்க. 100 பேர்னால் 100 பேருக்கு மட்டும்தான். இதெல்லாம் கவர்ன் பண்ணுறது செபி தான். இப்போ 100 பேருக்கு கிடைக்க வேண்டியது ஒரு 10,000 பேருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அப்போது ஆப்வியஸாக ரேட்டும் இப்போ 50 ரூபா இருக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து ஒரு 60 ரூபா, 70 ரூபா, ஏன் 100 ரூபா கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் லிஸ்டிங் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐபிஓ, ப்ரீ ஐபிஓ டு போஸ்ட் ஐபிஓ என்ன நடக்குதுன்றதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இதுதான் ஜென்ரலாக நடக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் வேறு எதுவும் டாபிக் பற்றி வீடியோ போடணுன்னா அதை சொல்லுங்கள், நான் அதை போட ட்ரை பண்ணுறேன்.